அசோக் எல்லுசாமி இல்லனா டெஸ்லா இல்ல. எலான் மஸ்கால இப்படி பாராட்டப்பட்டவர் எந்த ஊருன்னு தெரியுமா? உலகெங்கும் இருக்கக்கூடிய பல சர்வதேச நிறுவனங்கள்ல இந்திய வம்சாவளியினர் கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவங்களோட சாதனைகள் அவ்வப்போது பேசு பொருளாகி ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறது வழக்கம். இதன் தொடர்ச்சியா இப்போ அசோக் எல்லுசாமி இல்லன்னா டெஸ்லா இல்ல அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லி இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. யார் இந்த அசோக் எல்லுசாமி? தமிழ் பேர் மாதிரி இருக்கே, எந்த ஊர்க்காரரா இருப்பார் அப்படிங்கிறது தான். எலான் மஸ்கால பாராட்டப்பட்ட அந்த நபர் தமிழர் தான். நம்ம சென்னையில பிறந்து சென்னையிலேயே படிச்சவர். இந்த நிலையில எலான் மஸ்க் கொண்டாடக்கூடிய அளவுக்கு நம்ம அசோக் எல்லுசாமி என்ன செஞ்சார், யார் இந்த அசோக் எல்லுசாமி அப்படிங்கறதையெல்லாம் இப்ப பார்க்கலாம். உலக பணக்காரர்கள்ல முதலிடத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க தொழிலதிபரான எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா, எக்ஸ் சமூக வலைத்தளம், ஓபன் ஏஐ, நியூரோலிங்க் இந்த நிறுவனங்கள்ல எல்லாம் இந்திய வம்சாவளியினர் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில தான் எலானுக்கு சொந்தமான டெஸ்லா நிறுவனம் உலகின் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனமா விளங்குது. இந்த நிறுவனத்தோட முக்கிய மைல்கல்லா வரும் ஆகஸ்ட் மாதம் டெஸ்லா சார்பில் ஓட்டுநரே தேவைப்படாத கார் ஒண்ணு அமெரிக்க சந்தையில அறிமுகம் செய்யப்பட இருக்கு. இந்த கார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துல தானாவே இயங்கக்கூடிய திறன் கொண்டது. இப்படி உலகமே உற்று நோக்கக்கூடிய டெஸ்லா நிறுவனத்தோட ஆட்டோ பைலட் குழுவோட தலைவரா தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அசோக் எல்லுசாமி பதவி வகிக்கிறார். சென்னையில பிறந்த இவரு கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல 2005-2009 பேட்ச்ல மின்னணு தகவல் தொடர்புல பொறியியல் பட்டம் பெற்றிருக்காரு. இதை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சென்ற அவரு கார்னெகி மெல்லன் பல்கலைக்கழகத்துல 2012-2013 பேட்ச்ல ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ் படிப்புல முதுநிலை பட்டம் பெற்றிருக்காரு. படிப்பை முடிச்சுட்டு முதல்ல வோல்ஸ்வேகன் கார் நிறுவனத்துல பணியாற்றின அசோக் எல்லுசாமி கடந்த 2014 வருஷம் எலான் மஸ்கோட டெஸ்லா கார் நிறுவனத்துல இணைஞ்சாரு. கடந்த 2022 வருஷத்துல டெஸ்லா நிறுவனத்தோட ஓட்டுநர் இல்லாத காரை தயாரிக்கிறதுக்கு சிறப்பு குழு ஒண்ணு உருவாக்கப்பட்டுச்சு. அந்த குழுவோட தலைவரா அசோக் எல்லுசாமி நியமிக்கப்பட்டாரு. அவரோட தலைமையிலான குழுவோட அயராத உழைப்பின் பலனாதான் வரும் ஆகஸ்ட் மாதம் டெஸ்லா நிறுவனத்தோட ஓட்டுநர் இல்லாத கார் அமெரிக்காவில அறிமுகமாக இருக்கு. இந்த சூழல்ல டெஸ்லா நிறுவனத்தோட தலைவர் எலான் மஸ்க் சமூக வலைதளத்துல நேற்று முன்தினம் பதிவு ஒண்ண வெளியிட்டு இருந்தாரு. அதுல அசோக் எல்லுசாமிக்கு நன்றி, டெஸ்லா ஏஐ ஆட்டோ பைலட் குழுவுல முதல் நபரா அவர் இணைஞ்சாரு, அதன் பிறகு அந்த குழுவோட தலைவரா உயர்ந்தாரு, அவரும் அவரோட குழுவும் இல்லைன்னா டெஸ்லா இல்லை அப்படின்னு பதிவிட்டு இருந்தாரு. அவர் இல்லைன்னா டெஸ்லா சாதாரண கார் உற்பத்தி நிறுவனமா 10-11 மட்டுமே இருந்திருக்கும். தானியங்கி காருக்கான தொழில்நுட்பத்துக்காக தேடி அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். ஆனா அத்தகைய நவீன தொழில்நுட்பத்தை வழங்கக்கூடிய நிறுவனம் வேறு எங்குமே இப்போதைக்கு இல்ல அப்படின்னு எலான் மஸ்க் தெரிவிச்சிருந்தாரு. இப்படி உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு படைப்போட மூளையா ஒரு தமிழர் திகழ்ந்திருக்கிறது நமக்கெல்லாம் பெருமையை தர்றதோட நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏராளமான அசோக் எல்லுசாமிகளை அடையாளம் காண வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நினைவூட்டுது.